Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான குதிரைவாலி மிளகு சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். வெள்ளை பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் கூட நீங்கள் கட் பண்ணியே வச்சுக்கோங்க, ஏன்னா நான் கட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக மிளகு, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனோடனே ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பூண்டையும் இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஆயிலோட அந்த இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக மிளகு சொன்னல, அதை நல்லா நுணுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா பச்சை மிளகா எண்ணெய் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த ஆயிலோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஃப்ரை ஆகட்டும். இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி தான். இங்கிலீஷில் barnyard milletனு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கும் போது அது நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த குதிரைவாலி நீங்கள் வாங்கும்போது நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா அதில் தவிடலாக இருக்கும். அதோட சாப்பிட்டோம்னா உங்களுக்கு வயிறு வலிலாம் வரும். ஒரு வேளை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் க்ளீனாக இல்லைன்னா அதை நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு சன்ட்ரை பண்ணிக்கோங்க. அதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் குதிரைவாலி எடுத்திருக்கேன். அது நல்லா வேகிறதுக்காக ஒரு 450 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குதிரைவாலியை ஆட் பண்ணிடலாம். அது ஒரு 1/2 hour இல்லைன்னா 45 minutes நல்லா ஊறணும். நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் ஊற வச்சுருங்க. இதில் மாவுச்சத்து கம்மியாக இருக்கும், புரதம் அதிகமாக இருக்கும், நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் அயன் அண்ட் ஜிங்க் அதிகமாக இருக்குது. இந்த குதிரைவாலிங்கிறது லோ கலோரி ஃபுட்டுங்கிறதுனால கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து கம்மியாக தான் இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இது எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் டெபாசிட் ஆகிருக்கிற ஃபேட்டை எனர்ஜிக்காக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஃபுட்டு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகும். குதிரைவாலியை ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா விசில் வர்றதுக்கு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டுக்கோங்க. ஓப்பன் வெசல்ஸ்லேயே பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்கள் ப்ரெஷர் குக்கில் வைக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு குக் ஆயிரும். குதிரைவாலி மிளகு சாதம் ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.